இதுதான் சீசன் எண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளே எப்படியாச்சும் ரீஜன் அடிச்சானு சொல்லிட்டு சீசன் ஸ்டார்ட் ஆனது ரைட் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்திருப்போம். மேட்ச்ல அதிகமா பேனல் யூசர் மட்டும் இல்லாம ஹேக்கரும் நிறைய பேர் கனெக்ட் ஆயிருந்திருப்பாங்க. இந்த சீசன் பாத்தீங்கன்னா நம்ம ரீஜன் டாப் 30லயே என்ட்ரி போட்டு டிஎன் டாப் 2லயே என்ட்ரி போட்டு இப்ப டிஎன் டாப் 1லயே நம்ம ஸ்டே அடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு தமிழ் ரீஜன் பிளேயர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரீஜன் போட்டது மட்டும் இல்லாம நம்ம கில்டு பசங்க ஒரு 5 பேர் ரீஜன் என்ட்ரி மட்டும் அப்புறம் கிராண்ட் என்ட்ரி போட்டு இருந்திருப்பாங்க. நீங்க நம்ம கில்டு பசங்களை சப்போர்ட் பண்ற விதமா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் எமோஜி தட்டி விட்டு போங்க. நம்ம ஃபுல் ஸ்டே பண்ண போறோம் சொல்லிட்டு ஆல்ரெடி இன்னொரு வீடியோ சொல்றது இருப்போம். அதே மாதிரி இந்த சீசன் நம்ம ஃபுல் ஸ்டே பண்றதுக்கு ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு 2 மேட்ச் நல்ல பிளேயர் லாபியா கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு 3 மேட்ச் கன்ஃபார்ம் ஒரு ஹேக்கர் லாபி தான் கனெக்ட் ஆகும். எதுக்கு தான் இப்படி பேனலும் ஹேக்கும் போட்டு தாராங்கன்னு நமக்கும் தெரியல. நான் எதுக்குடா நீ எங்க கிட்ட சொல்ற நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக ராப்பகலா கண்ணு முழிச்சு ஸ்டே பண்ற எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு தேவை. ஆனா அந்த ஒரு பிஆர் ரேங்க்லயுமே ஃபேர் பிளேயர்ஸுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா அது சுத்தமா இல்ல. அந்த சப்போர்ட் மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். அப்படி உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோல சொன்ன மாதிரி நிறைய பேர் தமிழ் ரீஜன் பிளேயர்ஸ் கூட ரீஜன்ல என்ட்ரி போட்டுருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 38 பிளேஸ்மெண்ட்ல இப்ப நம்ம ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா நம்ம டாப் 10 அடிப்போம். சோ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு புஷ் பண்ற எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.